இப்போ சிஎம்மா இருக்கார் 3 மாதம் தான் ஆச்சு. இதுலேயே நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் பிஎம் இவர், மோடியவரே ஒரு சிறந்தவர், இவர் தான் அப்படியே நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு தான் கேட்குறேன். அரசியலே புதுசாக இருக்குது. இந்த நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. பல விஷயங்களை, பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் விஜயோடைய இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஐடியாவில் ரீல்ஸ் போடுறாங்க. அவரை பெருசாக காட்டணுன்றதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டு போகிறாங்க. இவர் என்னதான் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட அவங்க வந்து இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்காங்க. இவர் திமுகவை தோக்கடிச்சாருன்றதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க நம்மளால் முடியாது இவர் பண்ணிட்டார்ல, அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க. இல்லை, அவருடைய பாயிண்ட் என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டுத்தையும் மக்கள் வெறுப்பாங்க. அந்த வெறுக்கிறவங்களோட ஓட்டை நம்ம வாங்கிக்கலாம். தாவேக்காவும் ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் எதிர்ப்பை சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த அதிருப்தி ஓட்டையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இடத்துல தான் அவர் மூவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து திராவிட கட்சிகளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய இது இருக்காது. உதயநிதியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு திமுகவை காப்பாற்ற முடியாது. நம்ம அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறார். நமக்கும் விஜய்க்குமான ஒரு போட்டியாக அந்த களத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியல. ஒரு ஆட்சி எல்லாரையும் திருப்திப்படுத்தாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக்டர் அதிருப்தியாக இருப்பாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க. இந்த ஒரு கட்டத்தில் இந்த அதிருப்திகள்லாம் ஒன்றா சேர்க்கலாம் இல்லையா, கன்சாலிடேட் பண்ணுறது. அந்த கன்சாலிடேட் பண்ணும்போது அந்த கன்சாலிடேஷன் நமக்கு உதவும்னு அண்ணாமலை நினைக்கிறார். அது உதவுமா இல்லையான்றது தெரியல. ஆனால் இனிமேல் தான் ரியல் பாலிடிக்ஸ் ஆரம்பமாகுது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுன்றது தான் வந்து தாவேக்காவுடைய ஒரு செயல் திட்டம். இது எப்படி போகிறது, எப்படி இவங்க எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதில் அவர் எப்படி முழு அளவு வெற்றியை சந்திக்கிறாரா, எல்லாத்துக்கும் பேர் மட்டும் வெற்றின்னு வச்சிருக்காரே தவிர உண்மையிலேயே எல்லாமே வெற்றி அடையுதா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஒரு சில காணொலிகள், ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்தேன் சார். என்னென்னா, இப்போ சிஎம் அவர்கள், விஜய் அவர்கள் சிஎம்ஐ ஒரு 3 மாத காலம் தான் ஆச்சு. இருந்தாலுமே இந்த நார்த் இந்தியன் சைடு அந்த பக்கம்லாம் பார்க்கும்போது வீடியோ வந்து வைரல் ஆகுது. என்னென்னா, விஜய் அவர்கள் பிஎம் கேண்டிடேட், மோடியா சிஎம்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க, மோடியா விஜயான் ஃபோட்டோ காட்டுறாங்க, எல்லோரும் விஜய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, விஜய் தளபதி பிஎம் கேண்டிடேட் இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெரேட்டிவ் வந்து யார் செட் பண்ணுறா, இல்லை இவங்களுக்கு அந்த ஆசை இருக்கா, என்ன நடக்குது இதில்? எல்லாம் இந்த விர்ச்சுவல் இவங்க தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இந்த ஆதவ ஒரிஜினோட இது நிறுவனம் இருக்குல்ல, அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸா. அவங்க தான் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க தான் செட் பண்ணுறாங்க. ரீல்ஸ்லாம் போடுறது அவங்க தானே. அவங்க சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சிவசங்கர் சொன்னார்ல, அது கரெக்ட் தான். ஆனால் அவங்க என்னென்னா, அவங்க போடுறதை யாரும் வெரிஃபை பண்ணுற மாதிரியே தெரியல. கர்நாடகாவிலேருந்து மழை பெஞ்சு தண்ணி வந்தது. உடனே அவங்க போட்டாங்க 5000 டிஎம்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5000 டிஎம்சி ரிலீஸ் பண்ணாங்க. 5000 டிஎம்சியா? தமிழ்நாடே தாங்காது. என்ன போடுறோன்னு நம்மளுக்கே தெரியல. 5 டிஎம்சி கூட வரல இன்னும். அதுக்குள்ளே 5000 டிஎம்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. தே டோன்ட் நோ எனிதிங்ப்பா. அவங்க வந்து இப்போ தான் அரசியலே புதுசாக இருக்குது. இந்த நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. பல விஷயங்களை, பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் விஜயோடைய இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஐடியாவில் ரீல்ஸ் போடுறாங்க. அவரை பெருசாக காட்டணுன்றதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டு போகிறாங்க. இது சரிதான், நீங்கள் அந்த மாதிரி போடுறது சரிதான். இப்போ சிஎம்மா இருக்கார் 3 மாதம் தான் ஆச்சு. இதுலேயே நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் பிஎம் இவர், மோடியவரே ஒரு சிறந்தவர், இவர் தான் அப்படியே நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு தான் கேட்குறேன். அது அவங்களுடைய இது சார். அது அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு வேலை. அவங்களோட விஜயோடைய சோஷியல் மீடியா விங்கு கொடுத்துருக்கிற வேலை, அவங்க டாஸ்க். அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க வேலை. பட் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், நார்த்தில் இருக்கிற பல ஹிந்தி யூடியூப்ஸு, அது மாதிரி ஹிந்தி அவங்கெல்லாம் கூட விஜய் வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் பண்ணுற வேலை. அந்த ஆர்எஸ்எஸ் குரூப் வந்து அது வந்து இந்த டிஎம்கே வந்து விஜய் தோக்கடிச்சிட்டார் இல்லையா, அதனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. டிஎம்கே தோக்கடிச்சிட்டாங்க, டிஎம்கே கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுக உடைக்கிறாரு. அதனால் இவர் என்னதான் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட அவங்க வந்து இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்காங்க. இவர் திமுகவை தோக்கடிச்சாருன்றதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க நம்மளால் முடியாது இவர் பண்ணிட்டார்ல, அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழக பாஜக இங்கே பெருசாக வளரல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசாக இன்னும் நிற்கல. அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப டவுனாக தான் இருக்காங்க. இல்லை தமிழக பாஜக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருக்கிற கொஞ்சம் பேரையும் அண்ணாமலை கடத்தின்னு போயிட்டார்.
இருக்கிற கொஞ்சம் பேர் அண்ணாமலை கடத்தின்னு போயிட்டாரு, மீதி பேரை விஜய் எடுத்துன்னு போயிட்டாரு. பாஜகவில் இருந்த ஒரு 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 யங்கர் எலிமெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது ஒரு பாதி பேர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு தாவேக்கா தான் கரெக்ட்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பாதி பேர் அண்ணாமலை பெட்டர்னு அவர் பக்கம் போயிட்டாங்க. அப்போ தாவேக்கா கிட்ட பின்னாடி இப்போ பாஜக பின்னாடி இப்போ வயசானவங்க தான் இருக்காங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பாஜகவில் இருக்காங்க. அந்த கொள்கை பிடிப்போட சித்தாந்த பிடிப்போட சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ பாஜகவில் இருக்காங்க. ஓகே. இன்னொரு பல பேர் இருப்பாங்க, மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால அங்கே சில காரியங்கள்லாம் நடக்கணும்ல, அதனால் சில பேர் இருப்பாங்களே தவிர ஒரு 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 அரசியல் ரீதியாக நம்ம வந்து பாஜகவோட இப்போ இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்களாம் ஒன்று அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க, இல்லை தாவேக்கா பின்னாடி போயிட்டாங்க. ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வந்து ஈடுபடும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 50 லட்சம் நிர்வாகிகள் வந்து இணையத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கட்சியை அறிவிப்பேன், கட்சி பேரை அறிவிப்பேன், இந்த லோகோ அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணமே வந்து அந்த 50 லட்சம் வந்து ஓட்டாக மாறிச்சுன்னா ஒரு % வரும், நமக்கு நின்றலாம், அதை வச்சு கூட்டணிகள் பேசலாம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து இங்கே தமிழகத்தில் சாத்தியமா? ஏன்னா விஜய் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வந்து வளர்ந்துட்டாரு. ஆல்ரெடி தாவேக்கா வளர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது இங்கே ஒரு புதுசாக வராரு, கட்சி ஆரம்பிக்கிற அப்படிங்கும்போது எப்படி அது செயல்படும்? இல்லை, அவருடைய பாயிண்ட் என்னென்னா திமுக அதிமுக ரெண்டுத்தையும் மக்கள் வெறுப்பாங்க, அந்த வெறுக்கிறவங்களோட ஓட்டை நம்ம வாங்கிக்கலாம். தாவேக்காவும் ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் எதிர்ப்பை சம்பாதிப்பாங்க, அப்போ அந்த அதிருப்தி ஓட்டையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இடத்துல தான் அவர் மூவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து திராவிட கட்சிகளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய இது இருக்காது, உதயநிதியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு திமுகவை காப்பாற்ற முடியாது, நம்ம அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறார். நமக்கும் விஜய்குமார் ஒரு போட்டியாக அதை களத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியல. இன்றைக்கி அவருக்கு வந்து 20-22 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் முந்தி மாதிரி அவ்வளோ வேகமாக அவர் இதில் சேரலை. ஆரம்பத்தில் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி டெய்லி அவர்கிட்ட சேரலை. டெய்லி 100 பேர் சேர்ந்தாலே அதிகமாக இருக்குது. அவர் என்றைக்கு 50 லட்சம் அடைவாருன்னு தெரியல. அதுன்னு 1 வருஷம் ஆகுமா 1.5 வருஷம் ஆகுமான்னு தெரியல ஆக்சுவலாக வந்து. ஆனால் அவருடைய பார்வை என்னவாக இருக்குன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஸோ அந்த ஓட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் அவர் இருக்கார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து ஒரு பெரிய குரூப் அவர் பின்னாடி போயிருக்கிறது உண்மை. ஸோ அதனால் வந்து விஜய்க்கு பொறுத்த மட்டும் விஜய் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவர் மக்கள் அதிருப்தியை எப்படி சம்பாதிப்பார். ஏன்னா ஆளுங்கட்சி என்றைக்குமே முழுசாக நல்ல பேர் பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவருக்கு ஆதரவு இருக்கா இல்லையா நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவர் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஈடுபடுறாரோ அதை பொறுத்து அவருக்கு ஆதரவு இருக்கும். அதனால் அவர் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, அவர் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திப்பார், ஒரு சரிவை சந்திப்பார். ஆட்சியை எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, அதிருப்தியாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. இப்போ தலைமைச் செயலக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 14,000 கோடி ரூபாய் நீங்கள் குறைச்சிட்டீங்க, நிதி குறைச்சிட்டீங்க அப்படின்னு ஏதோ அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஓய்வூதியது நீங்கள் அலாட்மெண்ட்டே குறைச்சிட்டிங்க, 11,000 கோடி ரூபாயை அதை ஒதுக்கி வச்சுருந்து நீங்கள் தூக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு எல்லா செக்ஷனையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. சமுதாயத்தில் எல்லா செக்ஷனையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு செக்ஷன் அதிருப்தியாக இருக்கும். விவசாயிகள் அதிருப்தியாக இருப்பாங்க, டாக்டர்கள் அதிருப்தியாக இருப்பாங்க, வக்கீல்கள் அதிருப்தியாக இருப்பாங்க, இல்லை அன்றாடம் கூலி வேலை செய்கிறவங்க அதிருப்தியாக இருப்பாங்க, இது மாதிரி அப்புறம் தொழிலாளிகள் அதிருப்தியாக இருப்பாங்க, பல்வேறு மாணவர்கள் அதிருப்தியாக இருப்பாங்க, பல்வேறு செக்டார்ஸ் இருக்குல்ல. ஒரு ஆட்சி எல்லாரையும் திருப்திப்படுத்தாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக்டார் அதிருப்தியாக இருப்பாங்க, கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்காங்க. இந்த அதிருப்தி இந்த ஒரு கட்டத்தில் இந்த அதிருப்திகள்லாம் ஒன்றா சேர்க்கலாம் இல்லையா, கன்சாலிடேட் பண்ணுறது. அந்த கன்சாலிடேட் பண்ணும்போது அந்த கன்சாலிடேஷன் நமக்கு உதவும்னு அண்ணாமலை நினைக்கிறார். அது உதவுமா இல்லையான்றது தெரியல. ஆனால் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பலவீனம் என்னென்னா, அவர் வந்து பாஜகவுடைய ஆளான்றது தான் பாயிண்டிங்க. பாஜக செட் பண்ணி அவர் இறக்கி விட்ருக்காங்கன்றது தான் பாயிண்டிங்க. நீ யாராவது ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவர் போய் பார்ட்டி தலைவர்கிட்ட போயிட்டு அங்கே முக்கிய பிரதமர்கிட்டையும் அமித்ஷாட்டையும் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வருவார் ஒருத்தர். அதுவே வந்து வரலாற்றுல எல்லாம் அது புதுமையாக இருக்குது. நீங்கள் நான் ஒரு கட்சியை விட்டு நான் விலகிறேன்னா, நான் ஒரு பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு இல்லை ஒரு பத்திரிகையாளனை சந்திச்சுட்டு நான் மாட்டி போயிட்டே இருப்பேன். இங்கேருந்து டெல்லி வரையும் போய் பிரதமரை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து ஐயா நான் விலகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒருத்தர் வருவார். அது மாதிரிலாம் தமிழ்நாட்டு அரசியல் அது பார்த்ததே கிடையாது ஒரு விஷயம். அப்போது நீங்கள் அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பாஜக ஒரு பின்னாடி அண்ணாமலை பின்னாடி பாஜகன்ற ஒரு லயபிலிட்டி இருக்குது. இப்போ பாஜக பிடிக்காதவங்க ஓட்டுன்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அது வந்து விஜய்க்கு போகுமா திமுகவுக்கு போகுமான்றது இப்போ ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அண்ணாமலை இப்போ பாஜகவுக்கு வேண்டி வருன்ற போது அந்த ஓட்டை வந்து திமுகட்டேருந்து அவர் எடுக்க முடியுமான்றது ஒரு டவுட்டான ஒரு விஷயமா இருக்குது. திமுக பிடிக்காதவங்க ஓட்டை அவருக்கு கொஞ்சம் போகும், ஆனால் முற்றிலும் போகுமான்றது தெரியல. அந்த பாஜக பிடிக்காதவங்க ஓட்டு தாவேக்கா திமுகன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சார்த்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ அண்ணாமலைக்கு அந்த ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் அதிமுகலேருந்து ஒரு ஓட் பேங்க் வந்து விஜய் தள்ளின்னு போகிறார், அதிமுக கரைச்சி அந்த ஓட் பேங்க் எடுத்துன்னு போகிறார். அந்த ஓட் பேங்க்லேருந்து அண்ணாமலை கொஞ்சம் எடுப்பார்னா அதுலேயும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பார். ஆனால் எடுக்கிறது வந்து ஒரு முழுசாக விஜயை தோக்கடிக்கிற அளவுக்கு எடுப்பாரா, இல்லை வந்து ஒரு ஒரு இம்பேக்டை ஒரு இப்போ பாமக மாதிரி ஒரு கட்சி இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ரீஜனில் மட்டும் அந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஏரியாக்களில் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக மாறுவாரா, இல்லை ஹோல் தமிழ்நாடு இப்போ வந்து அவர் வந்து வெறும் ஒரு ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இயங்கிட்டு இருக்காரு. அங்கே போய் சுத்தப்படுத்துறது, இங்கே போய் சுத்தப்படுத்துறது, ஏரியை சுத்தப்படுத்துறதுன்னு அவர் எப்போ கட்சி ஆரம்பித்து எப்போ அரசியல் ரீதியாக பயணப்பட போகிறாருன்னு தெரியல. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா டெய்லி மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயங்க. ஒரு இப்போ வந்து தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ தாவேகா பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போனோடனே நிலைமையே வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. திமுக பாஜகவோட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதிமுக கரைஞ்சி போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். நாளைக்கு என்ன நிலைமை, அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேகாவோட திமுக கூட்டணி கட்சி இருப்பாங்களா, அவங்க வெளில வந்துருப்பாங்களா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது வெளில வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, சொல்ல முடியாது இல்லை. அதெல்லாம் வந்து அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி தான் அவருடைய ஆதரவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி டேட்டில் பார்க்கும்போது அவர் என்ன நினைப்போடு வந்திருக்காருன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேர்ட்டேருந்து நம்ம ஓட்டு எடுக்கலாம், தாவேகாவோட அதிருப்தி ஓட்டு நம்ம வாங்கலாம், நம்ம ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால நமக்கு வந்து உதயநிதியோட நம்ம ஸ்கோர் பண்ணலாம், அன்புமணியோட நம்ம ஸ்கோர் பண்ணலாம், தினகரனோட நம்ம ஸ்கோர் பண்ணலாம், நம்ம போட்டின்றது வந்து விஜயோட மட்டும் வச்சுக்கலான்ற மாதிரி எண்ணத்தில் இறங்கியிருக்கார். பட் அது எண்ணத்தில் அப்படி இறங்கியிருக்காரு தவிர அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன அரசியல் சூழல் இருக்குது எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி, 3 மாத தாவேகா ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு, சரியான பாதையில் போகிறாங்களா? 3 மாத தாவேகா ஆட்சி ஒரே அவதூறு வழக்குகள், ஊழல் வழக்குகள் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து 12 அவதூறு வழக்குகள் போட்டாங்க. இது வரையும் வாயை திறக்காதீங்க யாரும் அப்படின்ற மாதிரி அவங்க அவதூறு வழக்குகளை போட்டுட்ருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டே கூட இன்றைக்கி ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு, எதுக்கு அவரை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காவல்துறை வந்து கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கப்போ யார் வாயை திறந்தாலும் அதிருப்தியாக பேசினாலுமே அரெஸ்ட் பண்ணுற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இது வந்து விஜய் பல வாக்குறுதிகள் கொடுத்துட்டார். அவருடைய முதல் பட்ஜெட் வெளியே வந்திருக்கு. அந்த பட்ஜெட்டில் வந்து திருப்தியான விஷயங்களும் இருக்குது, அதிருப்தியான விஷயங்களும் இருக்குது. ஸோ மக்கள் அதை இனிமேல் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. அதனால் வந்து இனிமே தான் ரியல் பாலிடிக்ஸ் ஆரம்பமாகுது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுன்றது தான் வந்து தாவேகாவுடைய ஒரு செயல் திட்டம். இது எப்படி போகிறது, எப்படி இவங்க எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு. அதில் அவர் எப்படி முழு அளவு வெற்றியை சந்திக்கிறாரா, எல்லாத்துக்கும் பேர் மட்டும் வெற்றின்னு வச்சுருக்காரே தவிர உண்மையிலேயே எல்லாமே வெற்றி அடையுதா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதை பொறுத்து தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய இது. அதேமாதிரி ஊழல் விஷயங்கள்லாம் வந்து ஊழல்ன்றது வந்து அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை வாங்குறது. இப்போ தான் இவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் ஊழல் நடக்குதா இல்லையா நம்ம தெரியும் நமக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லஞ்சம்ன்றது கீழே அதிகாரிகள் வாங்குறது, வாங்கி அரசியல்வாதி கொடுக்குறது. அது சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குதா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சில இடத்துல இருக்குன்றாங்க, சில இடத்துல இல்லைன்றாங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ நம்ம அதை பார்க்கலாம். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் டைம் கொடுத்து பார்க்கணும், ஊழல் இருக்கா லஞ்சம் இருக்கான்னு தெரியறதுக்காக. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது ஆக்சுவலாக. இதுவரையும் வந்து எதெல்லாம் இவங்க எதிர்த்தாங்களோ அதெல்லாம் இவங்க ஆட்சியில் நடக்குதுன்றதான். எதெல்லாம் சொல்லி எதிர்த்து திமுக எதிர்த்து பெரிய கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்களோ அது இவங்க ஆட்சியிலையும் நடக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் கடன் போன்ற விஷயங்களை இவங்களும் பண்ணுறாங்கன்றதான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் சார். தேங்க்யூ.